ஸோ இப்போ அந்த அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிறத நம்ம இப்போ சினாரியோவாக லைவில் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 விதமான சினாரியோஸ் இருக்குது. ஒன்று மார்க்கெட்டில் புல்லிஷ், இன்னொன்று வந்து பேரிஷ். ஓகேங்களா? ஒன்ஸ் மார்க்கெட் அப் சைட் போனோம், இல்லை ஒரு டவுன் சைட் போனோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து சைட் வேஸ்ன்னு சொல்லுவாங்க. சைட் வேஸ்னால் அப்பும் போகாது, டவுனும் வராது, ஒரு இன்பிட்வீன் ஒரு ஜோனுக்குள்ளே ட்ராவல் ஆகிட்ருக்கும். சப்போஸ் சைட் வேஸில் இருந்துச்சு அப்படின்னா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதையும் நம்ம ட்ரெண்ட் ப்ரெடிக்டர் அப்படின்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும் மார்க்கெட் வந்து ஒரு சைட் வேஸ் ஸ்ட்ரக்சரில் தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்றத. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ படி பார்க்குறப்ப இதை எப்படி நான் அணுகிறது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இந்த டூலை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ என்ன மாதிரி டூல்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம், ஸோ அது என்ன அப்படின்றத ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 விதமான டூல்ஸ் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ரிட்டைல் ட்ராப் இண்டிகேட்டர் அப்படின்றது, இன்னொன்று வந்து ஆப்ஷன் டீகோடர் எம்பவர் ட்ரெண்ட் ப்ரெடிக்டர், இன்னொன்று வந்து ஆப்ஷன் டீகோடர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ப்ரோ அப்படின்றது, இன்னொன்று ஆப்ஷன் டீகோடர் எம்பவர் சிக்னல். மொத்தம் 4 விதமான டூல் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 4 டூலில் நம்ம மெயினாக நம்ம மொமெண்டம் பேஸ்டு டூல் அப்படின்னா, மொமெண்டம்னா என்னென்னா மார்க்கெட்டோட டைரெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுற டூல் அப்படின்னா எது அப்படின்னா ஆப்ஷன் டீகோடர் எம்பவர் சிக்னல்ஸ். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டோட ஒரு டைரெக்ஷனை ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு டூல். ஓகேவா? டைரெக்ஷன் இந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் சொல்கிற ஒரு டூல். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம பிளைண்டாக அது சொல்கிற மாதிரி நம்ம எடுக்க மாட்டோம். இது கூட அடிஷ்னலாக நம்ம ஒரு சில கன்ஃபர்மேஷன் வச்சு தான் நம்ம எடுப்போம். ஸோ அதை தான் நான் அந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி காட்டினேன். நெக்ஸ்ட்டு எஸ்எம்சி ப்ரோ. எஸ்எம்சி ப்ரோ அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் கேண்டிலோ இல்லை பர்டிகுலர் மூவ் வந்து நடக்குதுன்னா அங்கே வந்து அந்த மூவ் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும். தட் மீன்ஸ் நல்ல ஒரு சாலிடான ஒரு மூவாக இருக்கணும். அதே மாதிரி அது ஸ்ட்ராங்காக இருக்கா இல்லையான்றத இந்த பர்டிகுலர் எஸ்எம்சி ப்ரோன்ற கான்செப்ட் வந்து நம்மளுக்கு ஈஸியாக அனலைஸ் பண்ணி சொல்லிடும். எஸ்எம்சி ப்ரோ அப்படின்னா என்னென்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் பார்த்திங்கன்னா எல்லா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்லேயும் அதர் கண்ட்ரீஸ் நிறைய அதர் கண்ட்ரியோட இண்டெக்ஸ்லேயும் இதை அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இது மேஜராக இதை பற்றி இன்னும் நான் இன்டெப்த்தாக தெரிஞ்சுக்கணும் இது அப்படின்னா இங்கே அந்த டூல் உள்ளே போனீங்கன்னா அந்த செட்டிங்ஸில் இன்புட்ஸில் ஷோ டேஷ்போர்ட் அப்படின்ற ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பர்டிகுலர் இந்த எஸ்எம்சி ப்ரோ படி இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்றத அது இண்டிகேட் பண்ணி காட்டும். மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து புல்லிஷில் இருக்குது, கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து அப்வர்டு வந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு அப்படின்றத சொல்லும். அதேமாதிரி உங்களுக்கு புல்லிஷ் பிஓஎஸ், பீரிஷ் பிஓஎஸ், புல்லிஷ் ஷாக், பீரிஷ் ஷாக் அப்படின்னா என்ன அப்படின்றத ஒரு சின்னதாக இன்ட்டு மாதிரி இங்கே கொடுக்குறேன். மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படின்னா இந்த அப்சைடு வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி போகாது. ஓகேங்களா? ஒரு சின்ன புல்பேக் கொடுத்துட்டு தான் போகும். அப்போ இந்த பர்டிகுலர் இந்த டிப் மாதிரி இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் பெயின் பாயிண்ட்டை எப்போ ஒரு ப்ரைஸ் வந்து கிராஸ் பண்ணி போகுதோ அதை வந்து பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட் ஃபார்மாக என்ன சொல்லுவாங்கன்னா பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா இது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஒரு ஸ்ட்ரக்சரை ஒரு ப்ரைஸ் வந்து உடச்சிட்டு இன்னொரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுது. ஸோ அதனால் இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்டை வந்து பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம நார்மலாக ட்ரா பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த டூலே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அப் ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு மாறப்போகுது. தட் மீன்ஸ் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக ஒரே நிமிஷம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக மாறப்போகுது அப்படின்னா அங்கே இடத்துல என்ன நடக்குதுன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க, சாக்குன்னு சொல்லுவாங்க ஷார்ட் ஃபார்மாக. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மார்க்கெட் வந்து புல்லிஷில் போயிட்டுருக்கு, அந்த புல்லிஷ் மார்க்கெட் வந்து பியரிஷாக மாறப்போகுது. தட் மீன்ஸ் அதோட கேரக்டரை வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஆல்ரெடி அது புல்லிஷாக இருந்த ஸ்ட்ரென்த் வந்து இப்போ பியரிஷாக மாறப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து சாக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைனா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இந்த சாக்கை ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று புல்லிஷுக்கும் இந்த சாக்குன்றது அப்ளை ஆகும். அதேமாதிரி பியரிஷ் மார்க்கெட்டுக்கும் இந்த சாக்குன்றது வந்து அப்ளை ஆகும். ஸோ அதை தான் இந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்போம்.
ஸோ இப்போ புல்லிஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லிஷ் சாக்குன்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து பியரிஷ் சாக் அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கான டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ ஹையர் லோ ஆஃப்டர் ஒரு டவுன் ட்ரெண்ட் வித் வால்யூம் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து புல்லிஷ் ஷாக். ஹையர் லோ ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா ஒரு இது லோ, இது ஹையர் ஐ, இது வந்து ஹையர் லோ, அதே மாதிரி இது ஹையர் ஐ, ஹையர் லோ. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு இண்டிகேஷன் ஆஃப் த ப்ரைஸோட லெவல். ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு பர்டிகுலர் லெவலில் இருந்து ஒரு புல் பேக் கொடுத்துட்டு அதிகமான வேல்யூக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா அதை வந்து ஹையர் லோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ஜோனுக்கு அது ரீச் ஆகுது அப்படின்னா ஹையர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹையர் ஐ ஹையர் லோவை வந்து அப் ட்ரெண்டில் வந்து மெயினாக இண்டிகேட் பண்ணுவோம். அதே மாதிரி லோயர் ஐ லோயர் லோ எல்ஹெச் எல்எல் அப்படின்னு சொன்னால் அது வந்து டவுன் ட்ரெண்டில் நம்ம இண்டிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோம், லோயர் லோ ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட். ஓகேங்களா? லோயர் லோ ஆஃப்டர் டவுன் ட்ரெண்ட். ஒரு லோயர் லோக்கு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஒரு லோயர் லோ முடிச்சுட்டு ஒரு மார்க்கெட் வந்து அப்சைட் போகுது அப்படின்னா அங்கே வந்து ஒரு சாக் வந்து ஃபார்ம் ஆகும், ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அதேமாரி ஒரு லோயர் ஐ ஆஃப்டர் அப் ட்ரெண்ட். ஓகேவா? ஒரு லோயர் ஐ முடிச்சுட்டு இந்த லோயர் ஐ முடிச்சுட்டு ஒரு அப் ட்ரெண்டை தான், ஒரு அப் ட்ரெண்டு முடிச்சுட்டு ஒரு லோயர் ஐ வந்து மேலே வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்னா அங்கே ரெட் கலர் சாக் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ இதை ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா பிஓஎஸும் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் ஒரு கேண்டில் கீழே வருது அப்படின்னா அங்கே ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் வந்து அங்கே அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். தட் மீன்ஸ் அந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 745க்கு பார்த்தீங்கன்னா பிஓஎஸும் சாக்கும் சேர்ந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3 கேண்டிலுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே புல்லிஷ் ப்ரெஷரில் தான் போயிட்டுருக்கு. ஈவன் தோ ஸ்டில் இந்த பர்டிகுலர் சில்வர்ன்ற கான்ட்ராக்ட் வந்து புல்லிஷில் தான் போயிட்டுருக்கு. ஓகேவா? வெறும் சாக்கு வந்தாலுமே அது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து சேஞ்ச் ஆக போகுதுன்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் மார்க்கெட்டில் ஒரு ப்ரைஸோட ஸ்ட்ரக்சர்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இங்கே கிளியராகவே நம்ம இண்டிகேட் பண்ணி காட்டிட்டோம். ஒரு கேண்டிலில் அங்கே வந்து அதிகமான ப்ரெஷர் பாயிண்ட் வந்து வரப்போதான்றதை இங்கே கிளியராகவே இண்டிகேட் பண்ணி காட்டிட்டோம். ஸோ இது வந்து எஸ்எம்சி ப்ரோ அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இந்த க்ரீன் கலர் பிஓஎஸ் அண்ட் க்ரீன் கலர் சாக் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் கேண்டில் கீழே ஃபார்ம் ஆகும். அதேமாதிரி அந்த ரெட் கலர் பிஓஎஸ் அப்புறம் இந்த சாக் ஆரஞ்சு கலரில் சாக் இருக்குல்ல, ஸோ அது வந்து அந்த ரெட் கலர் கேண்டிலுக்கு மேலே ஃபார்ம் ஆகும். ஸோ அதோட கலர் இண்டிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேபிளரில் இங்கே இந்த வெர்டிக்கல் காலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்பவர் ட்ரெண்டு ப்ரெடிக்டர். ஓகேவா? மார்க்கெட்டில் 3 விதமான ட்ரெண்ட் இருக்குது. ஒன்று புல்லிஷ், இன்னொன்று பியரிஷ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சைட்வேஸ். ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ், தட் மீன்ஸ் மார்க்கெட்டை ரைசிங்காக இருக்கா, ரைசிங் மீன்ஸ் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கா அப்படின்றதுக்கான இண்டிகேஷனை ரைசிங் அப்படின்ற நேமில் வந்து இண்டிகேட் பண்ணுறோம். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் மீன்ஸ் இந்த டார்க் ரெட் லைனுக்கு கீழே ப்ரைஸ்லாம் ட்ராவல் ஆகுது அப்படின்னா அது வந்து ஃபாலிங் அப்படின்றது மாதிரி நேமில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். சப்போஸ் மார்க்கெட் வந்து மேலேயும் போல் கீழேயும் போல் ஒரு கன்சாலிடேஷன்லேயே இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம சைட்வேஸ் அப்படின்ற நேமில் வந்து நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸு, டைரக்ஷன், ஸ்லோப்பு, கான்ஃபிடென்ஸ், ரிவர்சல் ரிஸ்க், மொமெண்டம், ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் காலம்ஸ் இருக்குது. பட் நம்ம இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது ப்ரொஜெக்ஷன். ஓகேங்களா? ப்ரொஜெக்ஷன் வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறப்ப ரைசிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கால் ஆப்ஷன் எடுப்பீங்க. சப்போஸ் ஃபாலிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் புட் ஆப்ஷன் எடுப்பீங்க. சைட்வேஸ் அப்படின்னு காட்டுச்சுன்னா அந்த டைமில் சிக்னல்ஸ் வந்தாலுமே அந்த டைமில் வந்து நீங்கள் என்ட்ரியை வந்து அவாய்ட் பண்ணிடணும், எடுக்கக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் வந்து ட்ராப்புன்னு சொல்லலாம், இல்லை ட்ரிகர் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு அப்படின்னா
ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாக அப்சைடு வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இந்த அப்சைட் போகிறப்ப ஒரு பர்டிகுலர் ஜோனுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட் வந்து அப்பில் போகாது, இது வந்து டவுனில் தான் வரப்போகுது அப்படின்றத நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன்னு சொல்லுவோம். இந்த ரெசிஸ்டன்ட் ஜோன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு மேலே இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இது வந்து ஒரு சப்ளை ஜோன் சொல்லலாம். இல்லை இங்கே அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், தட் மீன்ஸ் அதிகமான கால் ரைட்டர்ஸ் வந்து உள்ளே வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை வேறு எதனா மேஜரான ஒரு லெவல்ஸ் ஹிஸ்டாரிக்கலாக ஒரு லெவலாக இருக்குது இது அப்படின்னு நம்ம மீன் பண்ணலாம். ஸோ இதை வச்சு நம்ம இந்த ப்ரைஸ் வந்து ஃபால் தான் ஆக போகுதுன்றதை சொல்லலாம். ஸோ இதுக்கு நம்ம மல்டிபிள் அனலைசிஸ் பண்ணணும். அதுமாரி நம்ம சார்ட் பேட்டர்ன்ஸில் நிறைய அனலைஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் ஜோன் வந்து ரிவர்ஸ் ஆக போதா அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் வந்து கொண்டு வருவோம். பட் ஆனால் இங்கே எப்படி நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிஇ ட்ரிகர் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வந்து தரோம் ஓகேங்களா. பிஇ ட்ரிகர் அப்படின்னா என்னன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு புல் ட்ராப் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். இதுக்கு மேலே மார்க்கெட் வந்து மேலே போகாது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். ஸோ மார்க்கெட் வந்து என்ன ஆகும், ரிவர்ஸ் ஆகும் ஓகேவா. ஸோ அப்போ பிஇ ட்ரிகர் வந்துச்சுன்னா அது என்ன சொல்கிறோம் அப்படின்னா புல் ட்ராப் ஏரியா அப்படின்னு சொல்கிறோம். புல்லிஷ் பிளேயர் வந்து அந்த இடத்த ட்ராப் பண்ண பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையுமே அன் பண்ண பார்க்குறாங்க. தட் மீன்ஸ் அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வேறு ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகிறாங்க. ஸோ இதை மேனுவலாக நான் இங்கே அனலைஸ் பண்ணுறதை தாண்டி எனக்கு அந்த டூல் வந்து அந்த ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றதை இது இண்டிகேட் பண்ணி சொல்லும். இப்போ இது 100% கீழே தான் வருமா அப்படின்னா 100% கிடையாது, இதுவும் ப்ராபிலிட்டி தான். ஒரு 80% பிஇ ட்ரிகர் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் நோக்கி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சேம் கான்செப்ட். மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் டைரக்ஷன் வந்துட்டுருக்கு ஓகேங்களா. மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் டைரக்ஷன் வந்துட்டுருக்கு. ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ சப்போர்ட் ஜோன் சொல்லலாம், இல்லை ஒரு டிமாண்ட் ஜோன் சொல்லலாம், இல்லை இங்கே புட் ரைட்டர்ஸ் இல்லை புட் செல்லர்ஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து மேலே தான் போகுது அப்படின்றத நான் ஒரு லெவல் மாரி வரைஞ்சி அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு கால் ட்ரிகர் சிஇ ட்ரிகர் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் வரும். அப்படி இல்லைனா பியர் ட்ராப், தட் மீன்ஸ் பியரிஷ் பிளேயர் வந்து இந்த இடத்த ட்ராப் பண்ண போகிறாங்க. தட் மீன்ஸ் என்னோடய எஸ்எல்லை வந்து ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வேறு ஒரு டைரெக்ஷனில் கொண்டு போகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன் ஓகேங்களா. சப்போஸ் சிஇ ட்ரிகர் வந்துச்சுன்னா நம்ம டேரெக்டாக போய் ஒரு கால் ஆப்ஷன் வாங்காமல் இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். சேம் அதேமாதிரி புட் ட்ரிகர் வந்தோடனே டேரெக்டாக நான் ஒரு புட் ஆப்ஷனோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கை செல் பண்ணாமல் நான் இங்கே ஒரு அனலைசிஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து புட் சைடுக்கான ஒரு என்ட்ரி வந்து நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ மொத்தம் இந்த 4 டூலை வச்சு தான் நம்ம வந்து பில்ட் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் ரூல் பேஸ்ட் ட்ரேடிங் சிஸ்டம் ஓகேங்களா.